ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதே, ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் வந்து எப்போ பிறக்குது, தமிழ் புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 காலை வந்து 9:30க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் சதய நட்சத்திரத்துல பிறக்குது. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல வந்து 3 பெயர்ச்சிகள் இருக்கு. குருவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு ஜூன் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் அதிசாரத்துல 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வக்ரமாவே பெயர்ச்சி ஆயிடுறாரு. அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சிகள் இருக்கு. சனி பெயர்ச்சி இந்த வருடம் இல்ல. ஆனா 12 ராசிகள்லயுமே இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்க. உங்களுக்கு எந்த ராசியா இருந்தாலும் இந்த திசா புத்தின்னு ஒண்ணு ஓடும் இல்லைங்களா, அது எந்த திசையா இருந்தாலும் சரி, ராகு திசையா இருந்தாலும் சரி, அல்லது வந்து குரு திசையா இருந்தாலும் சரி, சனி திசையா இருந்தாலும் சரி, நல்ல அற்புதம். அதாவது இந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆகிறது உறுதி. நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம், சகல விதமான சௌபாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆல்ரெடி குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. பெயர்ச்சியாகி குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து எங்க பாப்பாருன்னா 11ஆம் இடத்தை பாப்பாரு. அது எவ்வளவு அற்புதம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது 11ஆம் இடம். சோ அதுவும் நல்ல அமைப்பு. சனி ஆல்ரெடி உங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்காரு. சனி தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வந்து நல்ல ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். அது போக ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. இந்த 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு ராகு பெயர்ச்சி ஆகுது. 9ஆம் இடத்து ராகு வந்து சகல விதமான சௌபாக்கியங்களை கொடுக்குங்க. 3ஆம் இடத்துக்கு கேது பெயர்ச்சி ஆகுது. இதெல்லாம் நல்ல அற்புதமானது. அது மட்டும் இல்லாம குரு அதிசாரமா வேற 4ஆம் இடத்துக்கு வராருங்க. இது வந்து என்ன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இறைவனே வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடியதுதான். டைரக்டாவே வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் ரிஷப ராசிக்கு இருக்குது. நீங்க என்ன திசை அப்படிங்கிறத கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நீங்க ராகு திசையா உங்களுக்கு, அல்லது குரு திசையா, சனி திசையான்னு சொல்லுங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்லா இல்லைன்னா அதுக்கு சின்ன பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க செய்யுங்க. பொதுவாவே உங்களுக்கு வந்து பிசினஸ், அதாவது நல்ல இன்கம் வருமா இந்த வருடம் அப்படின்னா நல்ல அமைப்புகள் இருக்குங்க. இந்த வருடம் நீங்க சம்பாதிக்கல அப்படின்னா எந்த வருடமும் சம்பாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படி இருக்கு. இந்த கிரக பெயர்ச்சிகளும் கிரக நிலைகளும் அற்புதமான அமைப்புகள்ல உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். பிசினஸ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க பார்க்கக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த வருட ஆரம்பத்துல குரு 10ஆம் இடத்தை பாக்குது. அதனால நல்ல அமைப்பு. 10 குடையவர் 11. தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் உங்களுக்கு கட்டாயம் வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு தொழில் மூலியமா என்ன ஆகும், நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. புது புது விஷயங்கள் பண்றது தொழில, அல்லது தொழில அபிவிருத்தி பண்றது, தொழிலுக்காக இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் பண்றது. ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா தொழில வந்து பிரான்ச் போடுறது, பிரான்சைசிஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப அற்புதமான டைம் இது. நிறைய ஆர்டர்ஸ் வரும் உங்களுக்கு. நிறைய வந்து இப்போ நீங்க ஒரு யூனிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னொரு யூனிட் எக்ஸ்ட்ராவே போட்டு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும். தொழிலுக்காக கடன் கிடைக்கிறது, புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றது, இந்த அமைப்புகள் இருக்கு. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். நீங்க ஆல்ரெடி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி உங்களுக்கு வந்து தொழில் ஏதாவது ரொம்ப சுணக்கமா இருக்கு அப்படின்னா கூட இனி வந்து இந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, அதுல இருந்து உங்களுக்கு தொழில் மெல்ல மெல்ல வந்து வளர்ச்சியை நோக்கி போகும். வளர்ச்சியை நோக்கி மட்டும் கிடையாது, நல்ல லாபத்தாவும் உங்களுக்கு வந்துருங்க. நல்ல லாபத்தோட உங்களுக்கு தொழில பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உங்களுக்கு தொழில வெற்றியும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். நிரந்தர வருமானம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதிகமான நல்ல பலன்களை உங்களுக்கு செய்வாரு. நிரந்தரமான வருமானம், பெரிய லெவல்ல உங்களுக்கு வருமானத்தை உறுதியாக கொடுத்துருவாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான டைம் தான் இது. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியே 6ஆம் அதிபதியா போறதுனால அதிகமா இந்த ரிஷப ராசியில வந்து 12 ராசிகள்ல வந்து ரிஷப ராசி வந்து நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மெயின் டார்கெட் காசு பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் அதிகமா இருக்கும். இதோடைய சிம்பலே வந்து மாடு தான். மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய டைம் தான். ஏன்னா 6 கூடையவரும் சுக்கிரனே இருக்கனால எப்பவுமே உழைப்பு உழைப்பு. உங்களுக்கு சும்மா உட்கார்ந்து இருந்தா பைத்தியம் பிடிச்சு போயிடும். அடுத்தது என்ன செய்யலாம், எப்படி நம்ம டெவலப் பண்ணலாங்கிற சிந்தனைகள் 24 ஹவர்ஸுமே தூங்குற நேரத்தை தவிர எல்லா டைமும் ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. குரு வேற 6ஆம் இடத்தை பாக்குறாரு.
அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தொழில்ல நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. திடீர்னு ஒரு உத்தியோகத்துல மாற்றங்கள் இருக்கு. ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்த மாத்துறது அமைப்பு இருக்கு. அதே மாரி ப்ரமோஷன்ஸ் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம சேலரி இன்கிரிமென்ட்டு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்போ ஒரு ரூ. 50,000 சம்பளத்துல இருக்கீங்க அப்டின்னா, திடீர்னு ரூ. 1,00,000 மாறுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்க சேலரிய விட டபுள் ப்ரமோஷன்ஸ், டபுள் சேலரி இன்கிரிமென்ட்டு இந்த மாரி கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அல்லது உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இன்னொரு கூடுதலா ஏதாவது ஒரு இன்கம்மு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய டைம் தான் இந்த டைம். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். வருமானம்ங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. அது வந்து பிசினஸ் தொழில் பார்க்குறவங்களுக்கும் சரிங்க, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, காசு, பணம் அப்படிங்கிறது நிக்காம வந்துகிட்டே இருக்கும். நிரந்தரமான வருமானம். நீங்க ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க. அதுக்கு மேலே நல்ல வருமானம் வரும். கரெக்ட்டா சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலே, உங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு அதிகமான அமைப்புகள் இருக்கு. இந்த 4ஆம் இடத்துல குரு வரப்போறாரு. அந்த டைம்ல வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகுறாரு. அதே மாரி 12ஆம் மாசம் டிசம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். ராகு வந்து உங்களுக்கு பெயர்ச்சியாகி 10ல இருந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. சகல விதமான சௌபாக்கியங்களும் குடுப்பாரு. இந்த காலகட்டம் அதாவது ராகு, கேதுவும் பெயர்ச்சியாகும். குருவும் அதிசாரத்துல 4ஆம் இடத்துக்கு வருவாரு. அந்த டைம்ல வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு தொழிலுக்காகவோ, அல்லது வந்து நீங்க வந்து உங்களுடைய ஓன் பர்ப்பஸ்க்காகவோ வந்து பார்த்தீங்கன்னா, வாகனம், காரு, லக்ஸூரியான கார்ஸ் இந்த மாரி வாங்குறதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு. நீங்க லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க. அதுல வீடே கட்ட முடியலன்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. வருமானமும் வரும். கூடுதலா என்ன பண்ணலாம் நீங்க? லோன் போட்டு நீங்க ஒரு வீட்ட கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இவ்ளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்தாலும், இந்த டைம் அதுக்கு உண்டான அமைப்பு கட்டாயம் வந்துருது. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. குரு வந்து உங்களுக்கு பெயர்ச்சியாயிட்டு, அதுக்கப்புறம் என்னது அதிசாரமா பெயர்ச்சியாயி 2 மாத காலம் தான் இருப்பாரு. அந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நன்மையா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்த பார்ப்பாரு. ஒரு பிசினஸ் பண்றதுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஒரு பிசினஸோ அல்லது உத்தியோகத்துக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடியவங்க அடுத்தடுத்து டெவலப் பண்றதுக்கு உண்டான அமைப்ப தேடி குடுத்துருவாரு. குரு வந்து ஆரம்ப காலகட்டத்துல அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறதுனால, உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்மு, நீங்க போய் ஒரு இடத்துக்கு பணம் குடுக்குறது, இந்த மாரி பணம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை. அதே மாரி அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்க விஷயங்கள சொல்றது, அதே மாரி பேசுறது, இதெல்லாம் தவிர்த்துருங்க. வெளிநபர்களால ஆபத்துகள் இருக்கு. கூடுதலா மத்தவங்களுக்கு பணம் குடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. நீங்க பணம் வாங்குறதுனால கவனமாக இருங்க. காசு, பணம் குடுக்கறது ரீதியா பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே ரிஷப ராசிக்காரங்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ, உங்ககிட்ட பணமே இல்லைனாலும் மத்தவங்க வந்து நீங்க என்ட்ட பணம் இல்லப்பான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் ஒரு பிளஸ் வந்து மைனஸும் அதுதான். ஏன்னா யாராவது நீங்களே வந்து ஏதாவது ஒரு வேற எதுலயாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பணத்த லாக் பண்ணியிருப்பீங்க. ஒரு இடத்துல போட்டிருப்பீங்க. அல்லது ஒரு வீடு கட்டுறதுல ஒரு லோன் போயிட்டு இருக்கும். ஆனா வெளியில இருந்து உங்களை பார்க்கிறவங்களுக்கு நீங்க பெரிய லெவல் லக்ஸூரியா இருக்கிற மாரி, கோடீஸ்வரன் மாரி தெரியும். நீங்க கடனாளின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப பணம் வந்து கேட்கும்போது, இல்லப்பா அப்படின்னு சொன்னா நம்பாம, அதனால சண்டை சச்சரவுகள், உறவுகளுக்கு இடையே விரிசல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இதுக்கப்புறம் குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெயர்ச்சியாகி வராருன்னு சொல்லலாம் 3ஆம் இடத்துக்கு. உங்களுக்கு பாகப் பிரிவினை, உங்களுடைய இடம் சார்ந்த விஷயங்கள், இடம் ரொம்ப நாள் வந்து இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்த விக்கலாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு பர்ப்பஸ்க்காக. அந்த மாரி விக்காத இடங்கள்லாம் விக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப நாளா இடம் வாங்கி விக்காம முடியலன்னா, இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. இந்த குரு பெயர்ச்சி ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் இடம் வித்துரும். அதே மாரி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுடைய பாகம் வந்து தன்னால பிரிவினை ஆயிரும். உங்களுக்கு வரக்கூடிய ஷேர்ஸ் தன்னால வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்த பார்ப்பாரு. ராகுவும் அந்த டைம்ல வரதுனால, தந்தை வழி சொத்துக்களும் இருக்கு. கூடுதலா வந்து தந்தைக்கு மருத்துவ செலவோ அல்லது மருத்துவ கண்டமோ இருக்கு. அதனால அதையும் பார்த்துக்கணும். தாயார் வழி தேக ஆரோக்கியங்கள கூடுதலா கவனம் செலுத்துங்க. முக்கியமா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். நெறைய நன்மைகள் அமைப்புகள் இருக்கு. அதே மாரி படிப்பு சார்ந்த விஷயங்கள். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புல வந்து இந்த டைம்ல கொஞ்சம் ஆர்வமின்மை. ஏன் அப்டின்னா 4ஆம் இடத்துல கேது இருக்குது. குருவும், கேதுவும் சேரும்போது, அந்த படிக்கக்கூடிய தன்மைகள்ல வந்து ஏதாவது ஒரு தடைய உண்டு பண்ணிரும். நீங்க படிக்கணும்னு நெனச்சா கூட, அந்த டைம்ல ஏதாவது ஒரு ஒர்க்கோ அல்லது வேற ஒரு சூழ்நிலைகளோ கிரியேட் ஆயிரும்.
ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தெய்வ வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. அதே மாரி நீங்க வந்து அடுத்தது என்ன ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்களோ, அத உங்களுடைய வெல்விஷர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. இல்ல அப்டின்னா ஏதாவது வந்து தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் ரொம்ப நாளா வந்து உத்தியோகத்துக்காக அதாவது எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஜாப் தேடிட்டு இருக்கேன். ஜாபே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த வருடம் உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம்ல வந்து வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாம அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நெறைய பேத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, அதே மாரி இந்த டெட் எக்ஸாம் எழுதுறது, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கு. குரு வந்து 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கு அதிசாரமா வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு எல்லாமே மங்களகரமாக இருக்கும். அதாவது நீங்க நெனச்ச அத்தன விஷயமுமே வந்து நடக்க போகுது. இவ்வளோ நாளா வந்து எந்த விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறதுன்னா, அந்த ஒர்க்குக்கு போறதுக்கு நெறைய தடைகள் இருந்திருக்கும். இப்போ அந்த தடைகள்லாம் தகர்த்தெறிஞ்சுட்டு அந்த ஒர்க்குக்கு போகுவீங்க. குடும்பத்துல உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாரி ஆடை, ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், கல்யாணம் ஆன பெண்களா இருந்தா கணவர் வந்து உங்கள ஆதரிச்சு உங்களுடைய தொழில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. இல்ல பேரண்ட்ஸ் கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமா தான் இருக்குது. கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, 9ஆம் இடத்துல ராகு வராரு. 3ஆம் இடத்துல கேது வருது. அப்போ சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துல கேது வரும்போது என்ன அப்டின்னா, சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கும்போது, நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா, தேவையில்லாத கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால நீங்க ஏதாவது ஒரு பொருள வந்து இன்ஃப்ளூயன்சர்னா இப்ப நெறைய அட்வர்டைஸ் குடுப்பாங்க இல்லையா? அது மாரி வந்து பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க. இல்ல அப்டின்னா, அது ஒரு பெரிய அவமானங்கள்ல சிக்கிக்கிறதுக்கோ, அல்லது கோர்ட்டு கேஸ்ன்னு அலையறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. சோசியல் மீடியால நீங்க இன்ஃப்ளூயன்சரா இல்லைன்னா கூட நீங்க யார்ட்டயாவது சாட் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருங்க. பொதுவா ஆன்லைனு இந்த Facebook, Instagram இந்த மாரி ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. ரெக்கார்டிங்கோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள்ல போய் மாட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்கள். ஸோ அதனால கவனமாக இருங்க. உங்க வீட்லயோ அல்லது உங்க பெற்றோர்கள் கிட்டயோ அல்லது உங்க கணவர்கிட்டயோ சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீங்க செய்யக்கூடாது. இத ஞாபகம் வச்சுக்கங்க. இல்ல அப்படி வந்து நீங்க செய்றீங்க அப்படின்னா, அது தவறான விஷயம். அந்த தவறுக்கு கட்டாயம் பனிஷ்மென்ட் உண்டு. 11ஆம் இடத்துல வந்து சனி இருக்காரு. நெறைய லாபங்கள் கிடைக்க போகுது. நீங்க என்ன விஷயங்கள் செய்றீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு நல்ல காசு பணமா வரதுக்கு உண்டான அமைப்புகள், ஆசை, அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புகள், மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு 3ஆம் இடத்துல இருக்கனால, இளைய சகோதரன் வழி ஆதரவுகளும் கிடைக்கும். மொத்தத்துல சகோதரன் மூத்தலோ அல்லது இளைய சகோதர வழியோ ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாரி நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா திருமணம் சார்ந்தது குருபலம் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த வருடம் இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள் டக்குன்னு உங்களுக்கு நடந்துரும். இந்த 2026 தமிழ் வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளோ தடைகளா இருந்தாலும் சரி, அந்த தடையெல்லாம் மீறி குரு ஆசீர்வாதத்தோடயே நீங்க ஒருத்தங்கள விரும்பியிருந்தீங்கன்னா கூட, அது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருமணமா கட்டாயம் மாறிரும். அதே மாரி நெனச்சவங்களையே மேரேஜ் பண்றது. மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்க மனக்கசப்புனால பிரிஞ்சிருந்தா, பிரிஞ்சவங்கலாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். அதே மாதிரி வந்து கணவன், மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடியது, அந்யோன்யம் அதிகரிக்கிறது. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. சனி உங்களுக்கு 5ஆம் இடத்த பார்க்கறதுனால, காதல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்டின்னா, அதெல்லாம் சுமூகமா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நான் பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, காதல் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு தான். அத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்குது. காசு, பணம் அப்படிங்கிறதும் உங்களுடைய பிசினஸோ அல்லது கெரியரையோ டெவலப் பண்றதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்க கூடுதலான இது கவனத்தோட செயல்படணுங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது.
சாதாரண வளர்ச்சி கிடையாது. பிரம்மாண்ட வளர்ச்சி. நீங்க தொட்ட எல்லாமே ஜெயிக்கக்கூடியது. திடீர்னு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து அது மூலியமா ஒரு பெரிய பட வாய்ப்பு அல்லது ஒரு மியூசிக் வாய்ப்பு, இந்த மாரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது. அது போற இடத்துல எல்லாமே உங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கிறது. புகழ் இது பண்றது. உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட சென்றடையது. மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறது. பாராட்டுகள், விருதுகள், வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய புரோகிராம்ஸ் பண்றது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு வந்து, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய இது எல்லாமே என்னன்னா, நெறைய ஒர்க் நீங்க பண்ணுங்க. அதே நேரத்துல காசு, பணம் அப்படிங்கிறது பல வகைகள்ல இருந்து வரும். நெறைய அதிகாரிகள் வந்து உங்கள பாராட்டுறது, அதே மாரி உயர் பதவிகளுக்கு உங்கள ஆட்டோமேட்டிக்கா ரெக்கமெண்ட் பண்றது, ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி பேனல்ல 4 பேர் இருந்தா கூட 5ஆவதா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு அவங்க ஒருத்தவங்க வந்து இறந்து போறது, இன்னொருத்தவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயி போறது, ஒருத்தருக்கு அலிகேஷன் ஆகுறது, இந்த மாரி வாய்ப்புகள் வந்து திடீர்னு உங்களுக்கு அது மாரி அதுதான் ஒரு கிளிக் ஆகுறது. ராஜயோகம், விபரீத ராஜயோகம், ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அமைப்புகள்லாம் உங்க ராசிக்கு இருக்கனால, அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு துறை ரீதியாக அல்லது ஒரு வாரியத்தையோ இது மாரி ஒதுக்குவாங்க. கட்சி தலைமையிடம் உங்களுக்கு பாராட்டுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. அரசியல் வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க வருவீங்க. வெற்றி வாய்ப்ப இது பண்ணுவீங்க. அதே மாரி மக்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்கு. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் 2வா இருந்தாலும் சரிங்க. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்கு. அதே மாரி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு உங்களுக்கு 2ஆம் இடம் வருமானத்தையும் குடுப்பாரு. 3ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி நெறைய அ உங்களுடைய நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றியும் குடுப்பாரு. சொத்து சேர்க்கையும் உண்டு பண்ணுவாரு. பொதுவாவே இந்த வருடம் வந்து ரிஷப ராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. நல்ல அற்புதமான பலன்கள் இருக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதே ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிட்டேன். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு நெறைய நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எல்லா கிரக நிலையும் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சனி வந்து உங்களுக்கு கண்டச்சனி தான். ஆனாலும் சனி திக்பலம் ஆகுறாரு. உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் 7ல. அதிர்ஷ்டத்துக்கு உடையவர் 7ல அவரு உங்களுக்கு பார்க்குறாரு. அது நல்லது. அதே மாரி குருங்க லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. அப்போ அவரு லாபஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் சூப்பரான நிலை. அது போக ராகு, கேது. ராகு வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு. கேது வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகுது. 12ஆம் இடத்துலருந்து 11 எல்லாமே நல்ல ஸ்தானங்கள்ல இருக்குங்க. கிரக நிலைக்கு எல்லாமே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு. அதாவது 5ங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். 7ங்கிறது திக்பலம், பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் நல்ல அமைப்பு. சனியும் நல்ல அமைப்புல இருக்காரு. குருவும் நல்ல அமைப்புல இருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மை. சரிங்க. உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது பிசினஸ பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு? நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்குமானா, கட்டாயம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் ஒருவரே. அவர் வந்து யாரு அப்டின்னா புதன். புதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் மாறிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு மாறிட்டே இருப்பாரு. அதனால 10ஆம் இடத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தொழில் வந்து எப்பவுமே வந்து கீழ அப்படிங்கிறது போவாது. 1 மாசம் கீழ இறங்கிருச்சுன்னா, அடுத்த மாசமே நீங்க என்ன செஞ்சுறீங்க? அடுத்த ரெட்டிப்பு பலன்கள கூட்டி குடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வீங்க? ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு லாபம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அது போக உங்களுக்கு என்ன திசா புத்தின்னு மட்டும் சொல்லிருங்க. குரு திசையா இருந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப அருமைங்க. கன்னி ராசியில யாருக்காவது குரு திசை நடக்குது அப்படின்னா, தயவு செய்து சொல்லுங்க. கட்டாயம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம், பெரிய லாபம், நல்ல காசு பணம்ங்கிறது அதிகமா வரப்போகுது. இந்த வருடத்துல வந்து உண்மையா சொல்றேங்க, 11ஆம் இடம்ங்கிறது மட்டும் கிடையாது. அது வந்து என்னன்னா 5ஆம் இடத்தையும் பாக்குது குரு உங்களுக்கு. 7 கூடையவர் 5ஆம் இடத்த. நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம்
உங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு குருபலம் இருக்கு. அதே மாரியே ராகு, கேது பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வர்றது, நல்ல லாபம் சம்பாரிக்கிறது. அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்ல பிரம்மாண்ட வளர்ச்சின்னே சொல்லலாம். அதே மாரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள். அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கு. ஏற்கனவே தொழில் தொடங்கணும்னு நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கடன் கிடைக்காது. அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கும். இப்ப சனியுடைய பார்வை உங்களுக்கு எங்க இருக்குன்னா 4ஆம் இடத்துக்கு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அதே மாரி நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. 5 குடையவர் 7ல. ஸோ உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச பார்ட்னர்ஸ் கிடைச்சிருவாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள அப்படியே ஏத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட்க்கு சில நண்பர்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருவாங்க. நீங்க உழைப்ப மட்டும் போட்டா போதும். எல்லாமே உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். சனி, சந்திரன பார்க்கும்போது உழைப்ப போடணும். அதே மாரி எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கக் கூடாது. 4, 5 தடவ போட்டு அதுக்கப்புறம் விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு தாரக மந்திரமா நீங்களே கட்டாயம் சொல்லிக்கணும். இத நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. கன்னி ராசிக்காரங்களே எப்பவுமே இந்த இத தான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா, மத்த ராசிகள் இந்த 12 ராசிகள்ல கன்னி ராசி மட்டும் தான் வந்து சுயம்புன்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் வந்து தாய் தந்தையர்னால கைவிடப்பட்ட கிரகம். ஸோ அதனால என்னன்னா, தானா சுயம்பா கன்னி ராசிக்காரங்க பொதுவா நீங்க எதுல சக்சஸ் பண்ணாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல சக்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்க தொழில் ரீதியா சக்சஸ் பண்ணியிருந்தாலும், உங்களுடைய சுய உழைப்புல தான் கட்டாயம் முன்னேறி மேல வந்திருப்பீங்களே தவிர, மத்தவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்திருக்காது. இருந்திருக்கலாம். சின்ன சின்ன மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். அதுக்குன்னு நான் ஓவரா சொல்லக்கூடாது. பட் ஆனா உங்களுடைய உழைப்புங்கிறது பெரிய லெவல்ல. சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அப்பா ஆரம்பிச்ச ஃபவுண்டேஷன் அப்பா அதுலருந்து நான் வெளில வந்துட்டேன். அம்மா, தாத்தா இது மாரி. அது மாரிலாம் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ங்கிறது ரொம்ப குறைவு. உங்களுடைய சுய உழைப்பு, புத்திசாலித்தனம், ஹார்ட் ஒர்க் இதனால மட்டும் தான் நீங்க நெறைய முன்னேறி வந்திருப்பீங்க. இதனால மட்டும் தான் உங்களுக்கு வளர்ச்சி. இத எப்பவுமே கையில புடிச்சுக்கங்க. அதே மாரி எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. இத எப்பவுமே புடிச்சுக்கங்க. சனி வந்து இந்த என்னன்னா, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மந்தப்படுத்தி குடுப்பாரு. அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, வியாழக்கிழம கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழம சனி ஹோரை வருது இல்லைங்களா? அந்த டைம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்டின்னா, கால பைரவர் வழிபாட பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, சனி உங்களுக்கு குருவோட வீட்ல இருக்காரு. சனியோடைய குரு யாரு அப்டின்னா, கால பைரவர். அதனால கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி சனிக்கிழம ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இது 2மே வந்து பாத்தீங்கன்னா, நைட் டைம் பண்ணுங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுனீங்கன்னா, மிகச் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்ல நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் இது. அதனால எந்தவித உங்களுக்கு வந்து தீமைகளும் கிடையாது, கெடுபலன்களும் கிடையாது. நல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிறத பாத்துக்கங்க. நீங்க என்ன ராசி, என்ன லக்னங்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி இதெல்லாம் தொழில் காரகன்லாம் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கிட்டு செயல்படுங்க. ஆனா தொழிலுக்கு பொதுவான ஜெனரலான பலன்கள் கன்னி ராசிக்கு இந்த வருடம் தொழில் ஆரம்பிக்கலாம். கண்டச்சனி அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வேலை செய்யாது. அ எல்லா விஷயத்துலயும் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்களுடைய இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க செஞ்சு உங்களுடைய ஒர்க்க நீங்க போட்டுட்டே இருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும் உங்களுக்கு. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது. ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். உங்களுடைய இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் போஸ்ட்‌க்கு போறது. சாதாரணமா ஒரு சூப்பர்வைசரா இருந்தா மேனேஜர், மேனேஜரா இருந்தா ஜெனரல் மேனேஜர் அந்த மாரி நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது. ஓனா செல்ஃபா ஸ்டார்ட் பண்றது, ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல கை குடுக்கக்கூடியது தான் இது. ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு படிச்சு முடிச்சோனே வேலை தேடிட்டே இருந்திருப்பீங்கள்ல. இந்த வந்து 2026 தமிழ் புத்தாண்டு பொறக்குதுல்ல. பொறந்த உடனே ஒரே மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏன் அப்டின்னா, சனி உங்களுக்கு திக்பலமா இருக்காரு. 6 குடையவர் அவருதான். 6 குடையவர் அவரா இருக்கனால, ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுடைய நட்சத்திரம், என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்க. உத்தர நட்சத்திரமா? அல்லது அஸ்த நட்சத்திரமா? சித்திரை நட்சத்திரமான்னு சொல்லுங்க. இந்த நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்டின்னா, அன்னைக்கு போய் என்ன செய்யணும்? பொங்கல், அதாவது வந்து வெள்ள கலர்ல பொங்கல் வந்து பால் பொங்கல் இருக்குல்ல, அத இது பண்ணி தானம் குடுங்க. அஸ்த நட்சத்திரமா இருந்துச்சு அப்டின்னா, திங்கட்கிழமை பண்ணுங்க.
சரிங்களா? அதே மாரி உத்திர நட்சத்திரமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. சி சித்திரை நட்சத்திரமா இருந்தா செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் பொங்கல் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. ஒரு 4 பேத்துக்கு குடுத்துருங்க. கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகரையோ அல்லது அம்மனையோ வேண்டிக்கிட்டு இத குடுத்துட்டு வாங்க. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். நீங்க அன்னதானம்னா பெரிய அண்டா, குண்டாலலாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். இத வந்து என்ன செய்யுங்க அப்டின்னா, கொண்டு போய் குடுத்துட்டு வாங்க. கட்டாயம் இந்த அன்னதானத்துக்கு ஒரு பவர் இருக்குங்க. சனி, சந்திரன பார்க்கும்போது, அன்னதானம் பண்ணுனோம்னா நமக்கு ஈஸியா வேல கிடைச்சிரும். வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் போயிரும். அதனால வேலை கிடைக்கணும்னு இந்த பரிகாரம் செய்யுங்க. ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பதவி ஸ்தானத்த வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு சனி பார்க்குறாரு. அதனால அமைப்பு. அதே மாரி 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவும் சரி, 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவும் சரி, கட்டாயம் நீங்க விரும்பக்கூடிய துறையிலே ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். திருமணம் சம்பந்தப்பட்டது. 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த டைம்ல திருமணம் பண்ணலாமான்னா, தாராளமா பண்ணலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து சனி மட்டும் கிடையாது. குருவோடைய பார்வையும் 7ஆம் இடத்துக்கு வருது. 5 கூடையர் 7ல போய் திக்பலம் பெற்றிருக்காரு. விரும்புன நபரையே, மனதுக்கு பிடித்த நபரையே, விரும்புன நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குரு பார்க்கறதுனால காதலித்தவர்களை பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலமாவே, பெற்றோர்களுடைய சம்மதத்து மூலமாவே கைப்பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலத்தரம் அப்படிங்கக்கூடியது, திருமணம் சொல்லக்கூடிய இது வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு பரிபூரணமா 100க்கு 200, 300% நல்லா இருக்கு. ஏன்னா, அங்க சனியும் இருக்காரு, குரு பலமும் இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள். இந்த வருடம் வந்து திருமணத்துக்கு உண்டான உடனடியா எடுத்துட்டீங்கன்னா, கட்டாயம் திருமணத்துல இருக்கும். புத்திர பாக்கியமும் கிடைக்கும். 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்ல அப்டின்னா, ஒரு தடவ குலதெய்வம் இது புரட்டாசி மாசம் வரக்கூடிய புரட்டாசி மாசம் குலதெய்வ வழிபாடு பண்ணி, குலதெய்வத்துக்கு அபிஷேகம், ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்தது ராகு, கேது வருது இல்லைங்களா? அது வந்து கட்டாயம் அந்த ராகு, கேது பயிற்சியில உங்களுக்கு புத்திர பாக்கியம்ங்கிறது இருக்குது. முக்கியமா புற்று வழிபாடு பண்ணும்போது, எவ்வளோ பெரிய சர்ப்பதோஷமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புத்திர தோஷமா இருந்தாலும் சரி, கட்டாயம் புத்திர தோஷமெல்லாம் நீங்கிரும். இந்த குரு பயிற்சியும் சரி, உங்களுக்கு ராகு, கேது பயிற்சியும் சரி, புத்திர லாபத்த குடுக்குது. சந்தான விருத்திய குடுக்குது. அதனால சுபங்கள் தான் உங்களுக்கு. அதனால அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஐவிஎஃப்க்கும் சக்சஸ் பண்றதெல்லாம் இந்த இதுதான். ஏன்னா ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது, இந்த செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அமைப்பெல்லாம் சக்சஸ் பண்ணி குடுத்துரும். அதனால இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறம் இத நீங்க ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு சக்சஸ குடுத்துரும். இப்போ இது வெ வெ படிக்கக்கூடிய நபர்களுக்கு, கன்னி ராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்த சனி தான் பாக்குது, குரு பாக்கல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மறதிகள் அதிகமாகும். அப்படி இல்லன்னா சோம்பேறித்தனம். நாளைக்கு படிச்சுக்கலாம், நான் நாளைக்கு இத பண்ணிக்கலாம், அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா மறதிகள் அதிகமாகும். புக்க எடுத்தாலே தூக்கம் வருது. புக் எடுத்தாலே வேற வேல வருது. படிச்சுட்டே வேல பார்த்துட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க நெனச்ச ரிசல்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அதனால படிக்கணும்னா, அதுக்குன்னு ஒரு டைம ஒதுக்கி கட்டாயம் நீங்க நெனச்சத படிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாம் என்னன்னா, அதிகமான ஞாபக சக்திய உங்களுக்கு குடுக்கும். மைண்ட் நல்ல ஷார்ப்பா இருக்கும். அந்த மாரி அமைப்புகள குடுத்துரும். 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால, மந்தகதிய குடுக்குங்க. படிக்கிறதுக்கே ஆர்வம் வராம தன்மைய குடுக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்கள படிக்க வைக்கணும். கன்னி ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கணும். அதனால தயவு செய்து படிக்க வைங்க. மோட்டிவேட்டடா பேசுங்க. அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா பேசுங்க. பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு நீங்க வந்து பெரிய லெவல்ல உத்தியோகம் போறீங்களோ இல்லையோ, நல்ல வாழ்க்கை கல்விய கத்துக்குவீங்க. அதனால பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. உங்களுடைய ராசியில புதன் வந்து உச்சமாகக்கூடிய தன்மை இருக்கு. புதன் வந்து உங்க ராசிக்கு அதிபதியாவும் இருக்காரு. அதே ராசியில உச்சமும் ஆகுறாரு. பொதுவாவே நீங்க என்னன்னா, மக்கப் பண்ணி எழுத மாட்டீங்க. மத்தவங்கள காப்பி பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய தியரி என்னவோ, அதோடைய சாராம்சம் என்னமோ அத நீங்க ஓனா தான் எழுதுவீங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டான குழந்தைகள் தான். ஆனாலும் இந்த காலகட்டத்தில ரொம்ப சிரத்தை எடுத்து டார்கெட் வந்து நீங்களா உணர்ந்து படிச்சா மட்டும் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். உயர்கல்விக்கு போறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாதக ரீதியா நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு, நல்ல கோர்ஸா எடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. ஆனா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா குருபலம் நல்லா இருக்கு. கல்வி ஸ்தானம் நல்லா இல்லைனாலும், குருபலம் நல்லா இருக்கும்போது, எப்படியாவது தெய்வத்துடைய அனுக்கிரகத்தினாலும், ஆசையினாலுமே உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும்.
வேலை, உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். நீங்க கவலையே படாதீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது வந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த வருடம். ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துல ராகு வருது. சனி உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. குரு பலமும் நல்லா இருக்கு. கேதுவும் நல்லா இருக்காரு. எல்லா கிரகமுமே நல்லா இருக்கு. நல்ல பொசிஷன்ல எல்லா கிரகமும் இருக்கனால, நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போது. விரும்பிய அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இதுவரைக்கும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலையோ, அதெல்லாம் எழுதி வச்சுக்கங்க. இந்த வருஷம் அதுக்கு உண்டான முயற்சி போட்டுருங்க. நீங்க எழுதி வச்சா அது நடக்கும்லாம் இல்ல. எழுதி வச்சா அதுக்காக முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் நடக்கும். கன்னிராசிக்கு மட்டும் பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, விதிவிலக்கு கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணணும். அப்பதான் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா இந்த வருஷம் ரொம்ப சக்சஸ் ஆகப்போது. நீங்க நெனச்ச விஷயங்கள், அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அது கட்டாயம் நடக்கும். புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும். சின்னதா வந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா செய்யலாம். இல்ல ஆன்லைன்ல வந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட்ட வந்து விக்கலாம் நீங்க நெனச்சிருப்பீங்க. வீட்ல இருந்துட்டே வேல பார்க்கணும்னு நெனச்சிருப்பீங்க. இது எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. இவ்ளோ நாள் வந்து உங்க ஃபேமிலில வந்து சப்போர்ட் இல்லாம இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்களும் ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், இது சூப்பரான பொற்காலம்ங்க. ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து கன்னி ராசிக்கு தான். அதனால தயவு செய்து நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத வந்து உங்க குடும்பத்திட்ட சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. தாராளமா செய்யலாம். உத்தியோகம் கிடைக்கும். இவ்ளோ நாளா உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த டைம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. திருமணம் நல்லா இருக்கு, காதல் நல்லா இருக்கு. நீங்க சம்பாரிக்கணும். மெயினா கன்னிராசியில நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்குறேன். உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத காட்டிலும், உங்களுடைய உத்தியோகம் தான் முதல் கணவர்ன்னு நீங்க வச்சுக்கணும். நீங்க பார்க்கக்கூடிய வேலை, தொழிலு, பிசினஸ் இதுதான் உங்களுக்கு முதல் கணவர்ன்னு வச்சுக்கிட்டு, வரக்கூடியவங்க 2வது கணவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்ப எப்பவுமே மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த நாளும் சரிங்க. உங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனையே வராது. ஏன் அப்படின்னா, 7ஆம் இடம் பாதகமா இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்காரு. அப்பன்னா, இயற்கையாவே ஜாதக ரீதியா வந்து ஜோதிட ரீதியா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்டின்னா, கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சம்பாத்தியம், அதாவது நீங்க பொருளாதாரம் நீங்க தற்சார்பு பொருளாதாரம் உடைய நபர்களா இருந்தா மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில எந்தவித மேரேஜ் லைஃப்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாம போக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ, அதனால நீங்க உத்தியோக ரீதியா பிரிஞ்சிருந்தாலும் அதுதான் நல்லதுன்னு நீங்க ஏத்துக்கங்க. அந்த சில இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கங்கள் இருக்கும். நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியலன்னு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால, உங்களுக்கு கணவர் கூட இப்ப 7ஆம் இடம் பாதகம், சனி அங்க வந்திருக்கனால வாக்குவாதங்களும் அவ்வப்போது நடக்கும். ஆனா, அது பெரிய லெவல்ல சண்டை போட்டு பிரியிற அளவுக்கு வராது. குருபலம் இருக்கனால, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குருபலம் இருக்கனால பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம் நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. சக்சஸ் ஆவீங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவா கன்னி ராசிக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு ஊருக்கு போய் டிராவல் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். அதெல்லாம் அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. குரு 3ஆம் இடத்த பார்க்கறதுனால 11ல இருந்து 3ஆம் இடத்த பார்க்கறதுனால, பாகப் பிரிவினை பூர்வீக இடம் 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறதுனால, பூர்வீகத்துல சொந்தமான இடங்கள், அது உங்களுக்கு பாகப்பிரிவினையாயி, தன்னால உங்க ஷேர் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்த பார்க்கறதுனால, பார்ட்னர் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி ரொம்ப நாளா ஒரு டீலிங் முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வழிபாடுகள பண்ணிக்கங்க. பிரார்த்தனைகள பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. 11ஆம் இடம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்த மறுபடியும் எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். ஒரு லேண்ட விக்கணும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். இந்த டீல் முடிஞ்சா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனா இந்த ஜூன்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வராரு. எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிற முடியும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் தான் எப்பவுமே உங்களுக்கு இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய காட்டுல மழை. அந்த அளவுக்கு பணத்த வாரி கொட்டி குடுக்க போறாரு குருவும், கேதுவும் சேர்ந்து. 5ஆம் இடத்துலங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ராகு வரக்கூடிய டைம்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த குடுத்துருவாரு. 5ஆம் இடத்து ராகு வந்து திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தத்த கட்டாயம் குடுத்துருவாரு. மனதுக்கு பிடித்த அத்தன விஷயங்களுமே வந்து ஒரு ஒரு செகண்ட்ல உங்களுக்கு அப்படியே
அப்படியே டக்கு டக்குன்னு நடந்துரும். மேஜிக் அப்படின்னா இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்குள்ள கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவீங்க. என்ன நம்ம லைஃப் மேஜிக் மாரி மாறிருச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்லி பார்த்துக்குவீங்க. அந்த லெவல்ல உங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் இருக்கு. நீங்க எந்தவித கவலையும் பட வேண்டாம்ங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் விருப்பமோ அது அத்தனையுமே நிறைவேறும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆவீங்க. சனி, சந்திரனை எப்பலாம் பாக்குதோ அந்த டைம் ஈஸியா போய் ரீச் ஆக முடியும். அந்த லெவல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவான அமைப்புகள் தான் இது. உயரிய விருதுகள் கிடைக்கும் உங்களுக்கு. பத்மபூஷன் இந்த மாரி கலைத்துறை சார்ந்த விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று என்ன செய்வீங்க நீங்க? உங்களுடைய புரோகிராம்ஸ நடத்துவீங்க. நெறைய புரோகிராம்ஸ்க்கு புக் ஆகும். காசு பணம் சம்பாரிப்பீங்க. மிகப்பெரிய லெவல்ல ஃப்ரேம் ஆவீங்க. பிரபலியம் அப்படிங்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய லெவல்ல நடந்துரும் உங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம செட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல கிரியேட் ஆயிருவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல நீங்க மக்கள ஈஸியா சென்றடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் வந்து லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மத்தபடி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். ஒர்க் பிரஷர் கொஞ்சம் கம்மியாகும். ஆனாலும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு. ஒர்க் ரீதியான திடீர்னு ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அது மூலியமா ஒரு லிங்க் ஏற்படும். காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு பல வழிகள் உருவாகும். அது மூலியமா நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து சம்பாரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ராகு குடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி தெரியுமா குடுக்கும்? நீங்க உங்களுக்கு வந்து சனி வந்து 7ல இருந்து 4ஆம் இடத்த பாக்குது. ஒரு ப்ரமோஷன்ங்கிறது உண்டு. ஒரு பதவி அப்படிங்கிறது உண்டு. நீங்க கிரகங்கள நான் வந்து 5வது என்னுடைய நேம் லிஸ்ட்ல ப்ரமோஷனே இல்ல. நான் 4வதோ, 5வதா தான் இருக்கேன். எனக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும்? எனக்கு முன்னாடி சீனியர் வந்து 3 பேர் இருக்காங்க. இன்னும் எனக்கு 4, 5 வருஷம் ஆயிரும்னு நீங்க நெனைப்பீங்க. கிரகம் நெனச்சா அப்படிங்கிற 1 செகண்ட்ல குடுத்துரும். எப்படின்னா, ஒருத்தரு ஃபர்ஸ்ட் பேனல்ல இருக்கிற ஒரு நேம்ல வந்து பேனல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு ஒண்ணு டெத் ஆகலாம். இல்லன்னா ஒரு அலிகேஷன்ல போயிரலாம். 2வது இன்னொருத்தர் வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். 3வது பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி ஆக்சிடென்ட் ஆகுறதோ, இல்ல திடீர்னு ஒரு டெத் ஆயிரலாம். 4வதா நீங்க இருந்தீங்கன்னா டக்குன்னு கிடைச்சிரும். எப்படி ஒரு இது பாருங்களேன். திடீர்னு ஒருத்தங்க லஞ்சம் வாங்கி மாட்டுவாங்க, ஒருத்தங்க இறந்துருவாங்க, ஒருத்தங்க டைம் முடிஞ்சு போயிரும். இந்த மாரிலாம் மாறி 4வதா வரும். இதுதான் விபரீத ராஜயோகம். ராகு அததான் செய்வாரு. நீங்க நம்பவே மாட்டீங்க. எனக்கே தெரியலையே! நான் லிஸ்ட்ல 3வது, 4வது பேர்ல இருக்கேன். எப்படி வந்துச்சுன்னு என்னால நம்பவே முடியல. நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்கு. அதனால நீங்க அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. நல்ல அதிர்ஷ்டம். அதே மாரி மாற்றங்கள் இருக்கு. குருபலம் ரொம்ப அற்புதமா இருக்கனால நெறைய மாற்றங்கள் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் நல்லா பண்ணுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு. கன்னி ராசியில இருக்கவங்க நல்லா சாதனை பண்ணக்கூடிய டைமு. உங்களுக்கு ஒரு விஷயம் இப்ப கிடைக்குது அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி தான். ஆனா உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சனி தசை நடந்துச்சு. கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு சனி திசையும், குரு திசையும் நடந்துச்சுன்னா, வெற்றி அப்படிங்கிறது எழுதி நான் குடுப்பேன். அந்த மாரி இருக்கு. வேற என்ன திசை இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் அதுக்கு பரிகாரங்கள் சொல்றேன். பொதுவாவே உங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா, வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அந்த வெற்றிய பிரம்மாண்ட வெற்றிப்படுத்தி காமிக்கலாம். கட்சிகளுடைய சப்போர்ட் இருக்கும். நெறைய காசு பணம் சம்பாரிக்கிற மாரி இருக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆவீங்க. உங்களுக்கு ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாட்டி கிடைச்சிரும். பொதுவா கன்னிராசிக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி அரசியல்வாதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இதுல இருக்கு. கட்சி தலைமையிடம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. அத சக்சஸ் பண்ணி முடிப்பீங்க. நல்ல பேரும், புகழும் வாங்கி மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. பொதுவா கன்னிராசிக்கு வந்து நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி வெளிநாடுகளுக்கு, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியது, புனித யாத்திரைகள் செல்லக்கூடியது, அதே மாரி குருபலம் இருக்கனால குருவோடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. படிக்கிறதுக்காக வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள்லாம் இருக்குது. நீங்க நெனச்ச விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சக்சஸ் பண்ணிக்கிறது கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன், மனைவி தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி ராசிக்கு நல்ல நெறைய நன்மையான பலன்கள் தான். நல்ல அதிர்ஷ்டம், சௌபாக்கியம், லாபங்கள் இது எல்லாமே இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம்.
நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து உங்களுக்கு பிறக்குது. இந்த வருடம் பிறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வராது. அஷ்டமத்து சனி விலகிருச்சு. பரிபூரணமா சனியுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு இல்ல. அதே மாரி ராகு, கேது பிரச்சனைகள் இருக்கு. 7ஆம் இடத்துல ராகுவும், உங்களுடைய ஜென்ம ராசியில கேதுவும் இருக்கு. அதே நேரத்துல குருவும் இருக்காரு. பொதுவா அந்த ராகு, கேதுக்கள்னால பிரச்சனைகள் இருந்தாலும், குரு பெயர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. பொதுவாவே கடக ராசிக்கு நல்ல நன்மைகளா தான் இருக்குது. எத நெனச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாளா வந்து கஷ்டங்கள அனுபவிச்சுட்டீங்க. அதனால இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். நல்ல காசு, பணம், நல்ல வருமானம், பலவிதமான சகல விதமான சௌபாக்கியங்கள் இது எல்லாமே இருக்கு. சொத்து சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதிர்ஷ்ட ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. தெய்வ கடாட்சம் அமைப்பு இருக்கு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. பிசினஸ பொறுத்தவரைக்கும் தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா, கட்டாயம் இருக்கு. உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அதிபதியா இருக்காரு. செவ்வாய் வந்து சனி கூட வருட ஆரம்பத்துல சேர்ந்திருப்பாரு. ஆனா 45 நாளுக்கு அப்புறம் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றாரு. அப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. 10ஆம் இடத்துக்கு சனியுடைய தாக்கங்கள் இல்ல. ராகு, கேதுவுடைய தாக்கங்கள் இல்ல. அதனாலயே நல்லா வந்து டெவலப் பண்ண முடியும். தொழில் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. பலவிதமான ஐஸ்வர்ய பிராப்தங்களே கொண்டு வந்து குடுத்துரும் உங்களுக்கு. காசு, பணம், வருமானம் வரதுல தடை இருக்கு அப்படின்னா 2ஆம் இடத்துல கேது இருக்குது. ஆனா, குரு உங்களுக்கு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இது அப்படியே மாறிரும். எப்படி மாறும் அப்படின்னா, இவ்வளோ நாளா நீங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. குடுத்த பணம்லாம் ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கும்ல, அது எல்லாம் வருமானங்கள் வர ஆரம்பிச்சுரும். அதனால தொழில நல்லா டெவலப் பண்ண முடியும். தொழில் நல்லபடியா ரன் பண்ண முடியும். தொழில்ல இருந்து நிரந்தரமான வருமானங்கள் உறுதியாக இருக்கு. நல்ல லாபங்கள சந்திக்க முடியும். உங்களுக்கு சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி. சனி வந்து 9ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்த பார்க்கறதுனால, தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். காசு, பணம் வரும். நீங்க நெனச்ச விஷயங்கள், ஆசை, அபிலாசைகள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க இந்த வருடம் வந்து அனுபவிக்க போறீங்க. பொதுவாவே நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்டின்னா, கட்டாயம் வழிபாடு பண்ணிக்கங்க. திங்கட்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மனோ, அல்லது பகவதி அம்மனோ வழிபாடு பண்ணாலே போதுமானது. அல்லது சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய தாயார வழிபாடு பண்ணுங்க. இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் உங்க திங்கட்கிழமை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். என்னால ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன். அதனால கோவிலுக்கு போக முடியாதுன்னா பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. டெய்லி சந்திரன் ஒரு வளர்பிறை சந்தன வழிபாடு பண்ணுங்க. இந்த கடக ராசிக்கு நிலாவ பார்த்து வழிபாடு பண்ணாலே பலவிதமான அற்புதங்கள் உங்களுக்கு குடுத்துரும். அதனால கவலைப்பட வேண்டாம். குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஜூன் மாசம் வராரு. அது இல்லாம அதிசாரத்துல 2ஆம் இடத்துக்கு வேற போறாரு. எப்போன்னா அக்டோபருக்கு மேல போறாரு. அப்போ காசு பணம்ங்கிறது உங்களுக்கு ஒரு இவ்ளோ நாளா வந்து டைட் பொசிஷன்ல இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து என்னன்னா, காசு பணம் நெறைய ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். அப்போ பிசினஸ நல்ல குரோத் பண்ணிக்கலாம். அதுல நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், லாபங்கள கட்டாயம் ஈட்டிறலாம். உங்களுக்கு 4 குடைவரும் 11 குடைவரும் சுக்கிரனா இருக்கனால, அவர் மாதம் மாதம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கனால, அதனால பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகளே கிடையாது. ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். முக்கியமா பிசினஸ் குடுத்து ஒரு பக்கம் பணம் லாக் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த லாக் ஆன பணம்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த வருடம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமானது. ஏன்னா உங்களுக்கு 6 குடையவர் குரு. அவரு உங்களுடைய ராசியிலே வந்து உச்சமாகறதுனால, உத்தியோகத்தவங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாரி தான். நல்ல அமைப்புகள். பல வருடங்கள் கழித்து உங்களுடைய ராசியில இதுக்கு முன்னாடி 12 வருஷம் ஆயிருக்கும். அதான் பல வருடங்கள் சொல்றேன். பல வருடங்கள் கழித்து இந்த வருடம் உங்க ராசியில குரு உச்சமாகுறாரு. அப்போ 6 குடையவர், 9 குடையவர். 6ஆம் அதிபதிங்கிறது என்ன? நல்ல காசு பணம் வர்றது. அதே மாரி உத்தியோகம் இது எல்லாமே 6ஆம் இடம்ங்கிறது வெற்றியும் கூட. அதனால இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களும் கொடுக்கணும்ல. அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுடைய ராசியில குரு வந்து உச்சமாகும்போது, இவ்ளோ நாளா என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ, அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பிரதிபலனா நல்ல சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நெறைய நன்மைகள் தான் நடக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல இது சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்கலாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது. நீங்க எதிர்பார்த்த விட பல மடங்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கிறது. உத்தியோகத்திலேருந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு புரமோஷன் ஆயி டெவலப் ஆயி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு.
பொதுவாவே சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. படிப்புல மிகப்பெரிய லெவல்ல நீங்க வந்துருவீங்க. படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்கும். உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு போறது, உயர்கல்வி நல்ல இடத்துல வந்து பிளேஸ் ஆகுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு உச்சமாகுறது வந்து சகல விதமான தோஷங்களையும் என்ன செய்வாரு? சரி பண்ணி குடுப்பாரு உங்களுக்கு. பொதுவா குரு வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள செய்யக்கூடிய காலகட்டங்கள். இந்த டிசம்பருக்கு அப்புறம் வந்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலயும், கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்காரு. இந்த கேது வரக்கூடிய காலகட்டங்கள்ல மனம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி பழகிக்கங்க. சந்திரன், கேது சேரக்கூடிய விஷயம் பெரிய லெவல்ல நல்லது கிடையாது. இந்த ராகு, கேது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கேது வந்து மன சிக்கல்கள் அல்லது டிப்ரஷன்ஸு இந்த மாரி விஷயங்கள குடுக்கும். நம்ம திடீர்னு சந்தோஷமா இருப்போம். திடீர்னு மூட் அப்செட் ஆகும். ஏதாவது ஒரு சூழ்நிலைகள கிரியேட் பண்ணி குடுக்கும். இனம் புரியா கவலைகள், மனப்பதட்டங்கள ஏற்படுத்தி குடுக்கும். நன்மை மட்டுமே நான் சொல்லக்கூடாது. ராகு, கேதுக்கள்னால தீமைகள் தான் உண்டாகும். நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். கேது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் மேல கேது வரும்போது தாயாருக்கு கண்டம், மாமியாருக்கு கண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி சந்திரன் வந்து மனச குறிக்கும். அதனால மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இனம் புரிய கவலை, டிப்ரஷன்ஸ் இதெல்லாம் வராம தவிர்க்கணும் அப்படின்னா, கட்டாயம் நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பல அற்புதமான பலன்கள உங்களுக்கு கொண்டு வந்துரும். ஸோ எல்லா விஷயங்களும் இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்து சனியில வந்து நெறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதிலேயே ஏகப்பட்ட பாடங்கள கத்து வச்சிருப்பீங்க. அதனால இப்ப வரக்கூடிய கேது வந்து பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஏற்கனவே அடி வாங்குனவங்களுக்கு இப்ப புதுசா அடி வாங்குனா வலிக்குமா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் உங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லல. ஆனா இந்த கேது வந்து வரும்போது இந்த மாரி விஷயங்கள குடுப்பாரு. அத சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸியா கடந்து போயிற முடியும். அது போக பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன், கேது காம்பினேஷன் அவ்வளோ நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஆனா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் குடுத்துருவாரு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குருநாதர் வழிபாடு, ஒரு தெய்வத்தோடைய அனுக்கிரகம் அதே மாரி வந்து, அம் நீங்க நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி, ஒரு புனித யாத்திரை போறது, புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள், குருநாதருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள ஏற்படுத்தி குடுப்பாரு. இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெயர்கள ஏற்படுத்தி குடுப்பாரு. நீங்களுக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு நல்ல பேர் தான் இருக்குன்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா, உங்களுடைய பேர் பிரபலியமாகும். ஒரு பேர், புகழ் அதாவது நன்மதிப்பு அப்படிங்கிறது இந்த சொசைட்டில நீங்க யாருன்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய டைமு. அது கூட பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இது கிடைச்சிட்டாலே மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிறலாம். அதே மாரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. 6 குடைவர் உங்களுடைய ராசியில உச்சமாகிறது வந்து, நீங்க நினைக்கக்கூடிய, விரும்பக்கூடிய அத்தனையுமே நடக்கப்போது. அவரே 9ஆம் அதிபதியா இருக்காரு. அதனால வந்து என்னன்னா, சொத்து சேர்க்கை உண்டு. வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாரி பிராப்தம்லாம் உறுதியாக இருக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு உச்சமாகறதுனால இன்ன பலன் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. 9 கூடியவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால கடன் ரீதியா யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, அவங்க எல்லாமே இந்த வருடத்துல கடன்ல இருந்து ரிலீவ் ஆயிற முடியும். என்னடா இது நமக்கு எந்த சோர்ஸுமே இல்லையே! எப்படி கடன்ல இருந்து ரிலீவ் ஆகும்ன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அதாவது கிரகம் ஒரு விஷயத்த குடுக்கணும்னு நினைச்சுச்சுன்னா, எப்படி வேணா குடுத்துரும். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 6 கூடையவரும் 9 கூடையவரா இருக்காது. அதாவது கடன குடுத்தவரே பாக்கியாதிபதியா இருக்கும்போது, உங்களுடைய ராசியில உச்சமாகறனால, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகிரும். ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து விலகிரும். அது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கட்டாயம் அதுக்கு உண்டான தீர்வு, நீங்க எப்படி அதுலருந்து வெளில வரணும். சின்ன வழிபாடு அதுதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இத நீங்க செஞ்சாலே போதுமானதுங்க. முக்கியமா கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை வெளிவரும்னு சொன்னேன்ல, அதே மாரி தேக ஆரோக்கியத்த கவனமா இருக்கணும். குரு வந்து காசு பணத்த குடுப்பாரு. அதே நேரத்துல உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் என்ன செய்வாரு? பெருசு பண்ணிருவாரு. அவருடைய வேலை வளர்க்கறது மட்டும் தான். நோய் ஏதாவது சின்னதா இருந்தா பெருசா வளர்த்து விட்டுருவாரு. ஹெல்த்த ரொம்ப ரொம்ப பாத்துக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் தீமையான பலன்கள் என்னவென்றால், ஹெல்த்த ரொம்ப ரொம்ப பாத்துக்கணும். தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். குரு உச்சமாகுறாருன்னா, காசு, பணம் வரும். ஆனால், உடல அப்படியே கெடுத்து விட்டுருவாரு. அதனால சாதாரண பிபி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய லெவல்ல ட்ரீட்மெண்ட் போற மாரி.
அது மாரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. முக்கியமா பெண்களா இருந்தா யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் வழிக்கு அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. உங்களுக்கும் சர்ஜரி அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி 9ல இருக்கு. அந்த அஷ்டமாதிபதிய குரு உச்சமாயி பார்க்குறாரு. 6 கூடையவரும் அஷ்டமாதிபதியும் தொடர்பு இருக்கும்போது, அறுவை சிகிச்சை இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. கூடுதல் கவனம் தேவை. ஒரு சின்ன பிரச்சனைன்னா உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சினாலே போதுமானது. தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து இதெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு. கோர்ட்டு, கேஸு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க யார் மேல கேஸ் போட்டிருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு, கேஸு எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. முக்கியமா 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் இருக்கு. 7ஆம் இடத்த பார்க்கறதுனால களத்திர பாக்கியம் இருக்கு. திடீர் திருமணம் அமைப்பு, குருபலம் பரிபூரணமாக இருக்கனால, திருமண பேச்சுக்கள் ஆனாலே திடீர்னு திருமணம் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு. யாரையாவது நீங்க விரும்பியிருக்கீங்க அப்படின்னா, குரு 5ஆம் இடத்த பார்த்து, 7ஆம் இடத்த பார்த்து, 9ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால பெற்றோர்களுடைய சம்மதத்தோடயே திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த டைம்ல நீங்க சொன்னீங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்ல சொன்னீங்க அப்டின்னா, முன்னாடி சண்ட போடுவாங்க. கொஞ்சம் சண்ட போட்டுட்டு, ஆனா அத சம்மதிச்சு, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே ஒரு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட திருமணமா உங்க திருமணம் ஆகும். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்குது. காதல் ரீதியா இருக்கக்கூடிய மனக்கசப்புகள்லாம் நீங்கி, காதலர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். அதே மாரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுகிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய சூழ்நிலைகள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை, நல்ல இணக்கங்கள், அந்யோன்யங்கள், பாசங்கள்லாம் அதிகரிக்கும். பொதுவாவே இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இடையில பிரிஞ்சிருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? அந்த கோர்ட் கேஸ் டைவர்ஸ் ஆகுறது, பிரியறது இந்த மாரி வழக்குகள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ஃபேவரா மாறி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு 3 குடையவரும், 12 குடையவரும் புதனா போறாரு. ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்திக்கங்க. அதே மாரி வேலை கிடைக்குமா அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க படிச்சு முடிச்சோனே நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ஒரு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. குரு 5ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும். பொதுவாவே உங்களுடைய ராசியில வந்து இந்த டிசம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி கேது வந்து பெயர்ச்சியாயி வராருன்னு சொன்னேன்ல. எந்த விஷயத்துக்கு நன்மையோ இல்லையோ, ஆனா குருவும், கேதுவும் சேர்ந்தக்கூடிய அமைப்பு பிளஸ் சந்திரனும் இருக்கனால, ரொம்ப வருஷமா வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்ல, குழந்தை இல்ல அப்டின்னா, கட்டாயம் இந்த வருஷம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்டின்னா, இந்த செயற்கை முறை குழந்தைகள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஐவிஎஃப் அதே மாரி டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிருங்க. உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வருடம் உறுதியாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு நேச்சுரல் பேபியாவே கட்டாயம் வந்துரும். ஏன்னா, அந்த மாரி அமைப்பு. ஏன்னா, உங்களுடைய ராசியில குரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேது. இந்த குரு, கேதுவே வந்து பார்த்தீங்கன்னா, செயற்கை முறையில் கருத்தரிப்பு, குழந்தை பேறு அப்படிங்கிற விஷயத்துக்கு 100% சக்சஸ் குடுக்கும். அதுவும் இல்லாம குரு 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் 100% உறுதியாக இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்குங்க. புரமோஷன் கிடைக்கிறது. உங்களுக்கு பேரு வந்து நீங்க புரமோஷன் லிஸ்ட்ல இல்லன்னா கூட, பேனல்ல இல்லன்னா கூட, ஆனா உங்களுடைய இது வந்து டக்குனு புரமோஷன் ஆயிரும். அந்த மாரி ஒரு அமைப்பு. உயர் அதிகாரிகளுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் உங்கள பாராட்டுவாங்க. அவங்களுக்கு வாலண்டரியா நீங்க போய் வேலை பார்க்கக்கூடியது. உங்கள புடிச்சு போய் அவங்க வந்து வேலைக்கு கூப்பிடுறது. அதே மாரி பெரிய மனிதர்கள், பெரிய அதிகாரிகளுடைய தொடர்புகள் ஏற்படுறது. அது மூலியமா காசு, பணம் சம்பாதிக்கிறது. நல்ல ப்ரமோஷன், நல்ல அமைப்புகள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. இந்த சிவில் சர்வீஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு, பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைமு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த வருடத்துல வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துல போய் அமைச்சுக்குவீங்க. ஏன்னா குருபலம் அந்த அளவுக்கு இருக்கு. கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். ஜென்ம குரு அப்படிங்கிறது டென்ஷன் அந்த மாரி அலைச்சல்கள் குடுத்தாலும், எல்லா விஷயமுமே நீங்க நெனச்ச விஷயங்கள இது பண்ணிக்க முடியும். நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆயிரும். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய நன்மைகள் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே
கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியமும் கிடைக்கும். குடும்பத்துல நன்மதிப்பு இருக்கும். இவ்வளோ நாளா மன உளைச்சல்கள்லாம் இருந்துச்சுன்னா, அது எல்லாமே மாறி, கணவரோட நல்ல இணக்கமான சூழ்நிலைகளும், சௌபாக்கியவதி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரும் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெண்களுக்கு இருக்கு. நல்ல அமைப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே சாதிக்கிறதுக்கூடிய வருடமா தான் இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் இருக்க போதுங்க. நீங்க என்ன ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க. 11 குழைய சுக்கிரன் உங்களுடைய ராசியில குருவும், சுக்கிரனும் இணையக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப அற்புதம். ஐஸ்வர்ய பிராப்தம், கைமேல பலன் அப்படிங்கிறது, நகை வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாரி எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு அப்ப நிறைவேறிருங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது வந்து என்னன்னா, உங்களுக்கு குரு, கேது சேர்ந்துச்சு அப்படின்னா, இந்த ஓவர் நைட்ல ஒபாமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு சாதாரண சின்ன ஒரு விஷயத்த வீடியோவா போட்டிருந்தீங்க அப்படின்னா, அப்படியே ட்ரெண்ட் ஆகுறது. ஒரு மியூசிக் ஃபீல்டா இருக்கலாம், அல்லது வந்து நீங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா ஃபீல்டா இருக்கலாம். எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறை அப்படிங்கக்கூடிய இது வந்துட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமு, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸு, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, காசு பணம் பார்க்கறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க இது பண்ணலாம். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய திறமைகள காமிக்கிறது, உங்களுடைய புரோகிராம்ஸ பண்றது, உயரிய விருதுகள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு கடக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நேரங்காலம் சரியில்ல. பொதுவாவே கடகராசி தான் தமிழ்நாட்டை ஆளுமை அதிகமா பண்ணியிருக்கு. கடக லக்னத்துல பொறந்தவங்க, கடகராசி கடகத்துல ஏதாவது கிரகம் இருந்தாலேங்க, அவங்க தமிழ்நாட்ட நெறைய பேரு வந்து ஆண்டவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடகத்திலே ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். அந்த அளவுக்கு கடகராசிக்கும், அரசியலுக்கும், தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இப்போ கடகராசி ஆட்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா, நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்ல அப்டின்னா, சனி 9ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அஷ்டமத்து சனி தானே முடிஞ்சிருச்சு அப்டின்னு நீங்க நெனைக்காதீங்க. இந்த ஜென்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, வனவாசம்னு சொல்லுவாங்க. இந்த ராமர் இருக்கார்ல, ஸ்ரீராமர். ஜென்ம குரு அதாவது அவருடைய ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம், பட்டாபிஷேகத்திலிருந்து என்ன ஆயிருக்குது? என்ன இருக்கு? அவரு வந்து காட்டுக்கு தான் போனாரு. ஜென்ம குரு வனவாசம். ராமன் வனவாசம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாரி கடக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அது எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, என்னைய வந்து கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துனாலும் சரி, நான் உண்மையத்தான் சொல்லுவேன். ஜெயிக்க போறது கிடையாது. கட்டாயம் நீங்க நெனச்சது நிறைவேறாது. நீங்க என்ன நெனச்சாலும் அது நிறைவேறாது. அதுக்கு பரிகாரங்கள பண்ணிக்கங்க. கடக ராசியில இருக்கவங்க கெட்ட பேர் வாங்காம இருக்கிறதே பெரிய விஷயம் தான். எவ்வளோதான் இதா இருந்தாலும் சரிங்க, நீங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எப்படி இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் இழுத்து அசிங்கப்படுத்துவாங்க. ஜென்மத்தில குரு மட்டும் கிடையாது, கேதுவும் இருக்கு. பொதுவாவே அரசியல் வாழ்க்கை அப்படின்னா, அந்த ராகு கேதுக்களுடைய நன்மைகள் உங்களுக்கு வரவே வராது. 7ஆம் இடத்துல ராகுவும், உங்களுடைய இதுல கேதுவும், கூட குருவும் சேர்ந்திருக்கனால, அரசியலுக்கு இந்த கிரகச் சேர்க்கை நல்ல கிரகச் சேர்க்கை இல்ல. அப்போ சோசியல் மீடியால நீங்க ஒரு இது ட்ரெண்டிங் ஆவீங்க. உங்கள பத்தி கேவலமா பேசுறது, அதே மாரி நீங்க நல்லது செய்யணும்னு நெனச்சா கூட அது அப்படியே அகைன்ஸ்டா எத செஞ்சாலும் சரி, அத அப்படியே வந்து தப்பாவே போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஜெயிக்க முடியுமான்னா ஜெயிக்க முடியாது. சரி நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னா போக முடியாது. இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிப்பீங்க. இதுக்கு என்னன்னா யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கணும். நீங்க என்ன நெனச்சாலும் அது நடக்காதுங்க. அதனால இந்த காலகட்டத்த ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா மட்டும் தான் நீங்க பெரிய லெவல்ல சிக்காம தப்பிப்பீங்க. அரசியல்வாதிகள் கடக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கங்க. இல்லைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். பொதுவாவே கடக ராசிக்கு சாதாரணமா பிசினஸ், இந்த தொழில், உத்தியோகம் இது எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கு. காசு, பணம் நல்லா இருக்கு. ஹெல்த்தையும், தேக ஆரோக்கியத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.